முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம். புதிய அமைச்சர்களுக்கு இன்று காலை 10 மணிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் ஆளுநர் அர்லேக்கர். ஐம்பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அமைச்சரவையில் இடம்பெறும் காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் இன்று அமைச்சர்களாக பதவியேற்பு. தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து விசிக, ஐயுஎம்எல் கட்சிகள் ஆலோசனை. இரு கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தில் இன்று முக்கிய முடிவு எடுக்கப்பட வாய்ப்பு. தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். தாவேக அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் எழுந்த குதிரை பேர புகார் குறித்து சிபிஐ விசாரிக்கவும் வலியுறுத்தல். பிரதமர் மோடி தலைமையில் இன்று மாலை கூடுகிறது மத்திய அமைச்சரவை குழு கூட்டம். எரிபொருள் விலைவாசி உயர்வு, அமைச்சரவை மாற்றம் உள்ளிட்டவை குறித்து முக்கிய ஆலோசனை. பிரதமர் மோடியின் 11 ஆண்டுகால ஆட்சியில் 255 கோடீஸ்வரர்களின் சொத்து 97.50 லட்சம் கோடியை கடந்துள்ளது. எரிபொருள் விலையேற்றம், தேர்வு முறைகேடுகள், வேலையில்லா திண்டாட்டம் என பாஜக அரசின் தோல்விகளை பட்டியலிட்ட காங்கிரஸ். இந்தியா, இத்தாலி இடையே பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து இத்தாலியிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்ட பிரதமர் மோடி. பிரதமர் மோடி இத்தாலி பிரதமர் மெலோனிக்கு சாக்லேட்டுகளை பரிசளித்து வீடியோ வைரல். மெலோடிக்கு மெலோடி சாக்லேட்டுகளை வழங்கிய வீடியோ 10 கோடி பார்வையாளர்களை கடந்தது. இந்தியாவின் இக்கட்டான சூழலுக்கு மத்தியில் பிரதமர் மோடி சாக்லேட் வழங்கிக் கொண்டிருப்பதாக கடும் தாக்கு. நாட்டு மக்கள் துயரத்தில் உள்ள நிலையில் பிரதமர் மோடி மகிழ்ச்சியாக ரீல்ஸ் எடுத்துக் கொண்டிருப்பதாக ராகுல் காந்தி கண்டனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தால் 7 லட்சம் கோடி ரூபாய் வரை பணம் மிச்சமாகும். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக ஆராயும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவர் தகவல். மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா சட்டமன்ற பகுதியில் இன்று மறுதேர்தல். பலத்த பாதுகாப்புடன் இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடக்கம். வேலூர், கடலூர், தஞ்சை, திருச்சி, மதுரை, தூத்துக்குடி உள்ளிட்ட 15 இடங்களில் சதமடித்த வெயில். தமிழ்நாட்டில் நேற்று அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவு. வட மாநிலங்களில் வாட்டி வதைக்கும் கோடை வெயிலால் பொதுமக்கள் கடும் பாதிப்பு. வெப்ப அலை பாதிப்பால் கர்ப்பிணிகள், முதியவர்கள் என மருத்துவமனைகளில் குவியும் மக்கள். உலகளவில் சுட்டெரிக்கும் நகரங்கள் பட்டியல் உத்தரப்பிரதேசத்தின் பாண்டா நகருக்கு முதலிடம். பாண்டா நகரில் 118.76 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயில் கொளுத்தியதால் பரிதவித்த மக்கள். நீர்நிலைகளில் விலையின்றி வண்டல் மண் எடுக்க விவசாயிகள், மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு அனுமதி. தனிநபர்களின் வீட்டு உபயோகங்களுக்கும் உரிய அனுமதியுடன் வண்டல் மண்ணை எடுத்துச் செல்லலாம் என அறிவிப்பு. உலக சுகாதார மையத்தின் எபோலா எச்சரிக்கையை தொடர்ந்து மாநில அரசுகளுடன் மத்திய சுகாதாரத்துறை ஆலோசனை. இந்தியாவில் எபோலா பாதிப்பு இல்லாவிட்டாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தல். முதலமைச்சர் விஜய் திமுகவின் கொள்கையை அப்படியே நகலெடுத்து செயல்பட்டு வருகிறார். தாவேக அரசின் செயல்பாடு முந்தைய திமுக அரசின் தொடர்ச்சியாக உள்ளது என தமிழிசை விமர்சனம். மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இங்கே வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடர்ச்சி மாதிரி இந்த ஆட்சி நடப்பது நல்லதல்ல. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 97 ரூபாயை நெருங்கியது. இந்திய ரூபாயின் மதிப்பு மேலும் 13 காசுகள் சரிந்து 96 ரூபாய் 83 காசுகளாக வீழ்ச்சி.
சென்னை ராயபுரத்தில் காதலித்து ஏமாற்றப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக காவல் நிலையம் சென்ற எம்எல்ஏ. பெண்ணுக்கு ஆதரவாக வந்த நபரை காவல் ஆய்வாளர் தாக்கியது தொடர்பாக எம்எல்ஏ தட்டி கேட்டதால் வாக்குவாதம். இது வந்து ஒரு பொது இடத்துல நான் சொன்ன காலில் அவங்க வந்து பையன் பேசுறான்னு பாதுகாப்பு கேட்டாங்க. நான் தர முடியாதுன்னு சொல்லி அடிக்கிற ஒரு இல்ல ஒரு நிமிஷம் கேளுங்க, ஒரு நிமிஷம் போறீங்க ஆள் 10 ரூபா சொல்லலாம் கேட்கலாம் என்ன பண்ண முடியும்? அதை நான் பேசிக்கலாம் இல்லைன்னு சொல்றேன். ஆமாங்க வேற என்ன சொல்ல முடியும்? நான் கூப்பிட்டா வரணும், இந்த வரல யாருக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? திண்டிவனம் அருகே பராமரிப்பு பணியின் போது தண்டவாளத்திலிருந்து இறங்கிய ரயில் பெட்டி. பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ரயிலின் சக்கரம் தண்டவாளத்திலிருந்து விலகியதால் ரயில் போக்குவரத்து பாதிப்பு. ஜம்மு காஷ்மீர் எல்லையில் ட்ரோன்கள் மூலம் கடத்தப்பட்ட போதைப்பொருள் பறிமுதல். இந்திய எல்லையில் ட்ரோன்கள் மூலம் போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்கள் அதிகரிப்பு. சென்னை திருவொற்றியூரில் தொடர் மின்தடையால் நள்ளிரவில் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்ட மக்கள். சம்பவ இடத்திற்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் உரிய நடவடிக்கை எடுக்க மின்வாரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். கேரளாவில் சில்வர் லைன் அதிவேக ரயில் வழித்தட திட்டத்தை ரத்து செய்த காங்கிரஸ் அரசு. திட்டத்திற்கான நிலம் கையகப்படுத்துதல் அறிவிப்புகள் அனைத்தும் திரும்ப பெறப்படும் என முதல்வர் அறிவிப்பு. மனித உரிமை செயல்பாட்டாளர்களை மண்டியிட வைத்த இஸ்ரேல் அமைச்சருக்கு வலுக்கும் கண்டனம். காசாவிற்கான நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்றவர்களிடம் அமைச்சர் இடாமர் பென்பர் வெறுப்பு பேச்சு. ரஷ்யா சீனா அதிபர்கள் முன்னிலையில் இரு நாடுகளிடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. சர்வதேச பதற்றத்தால் உலகம் மீண்டும் காட்டாட்சியை நோக்கி செல்லும் அபாயம் உள்ளதாக ரஷ்யா சீனா கூட்டறிக்கை. ரஷ்யா மீதான கச்சா எண்ணெய் தடையை தளர்த்தியது இங்கிலாந்து. உள்நாட்டு எரிபொருள் தேவையை கருத்தில் கொண்டு நடவடிக்கை. பெருநாட்டின் தெற்கு பசிபிக் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் இடிந்து விழுந்த கட்டிடங்கள். இடிபாடுகளில் சிக்கி படுகாயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை. பல நாடுகளில் பணியாற்றிய 8000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்த மெட்டா நிறுவனம். பேஸ்புக், இன்ஸ்டா, வாட்ஸ்ஆப்பின் தாய் நிறுவனத்தில் நடைபெறும் தொடர் ஆட்குறைப்பால் ஊழியர்கள் அச்சம். மும்பை அணிக்கு எதிரான IPL போட்டியில் கொல்கத்தா அணி வெற்றி. IPL பிளே ஆஃப் ரேஸில் நம்பிக்கையுடன் நீடிக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். IPL தொடரின் இன்றைய போட்டியில் சென்னை, குஜராத் அணிகள் பலப்பரீட்சை. கடைசி போட்டியில் வெற்றி பெற்று பிளே ஆஃப் வாய்ப்பில் நீடிக்க சென்னை அணி தீவிரம். மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டனில் மாலவிகா உள்ளிட்ட 3 இந்திய வீராங்கனைகள் 2வது சுற்றுக்கு தகுதி. ஆடவர் ஒற்றையரில் இந்தியாவின் முன்னணி வீரர் உட்பட அனைவரும் முதல் சுற்றிலேயே அதிர்ச்சி தோல்வி. தமிழ்நாட்டில் மேலும் 15 IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. சிங்கப்பெண் சிறப்பு பிரிவு IG-யாக புவனேஸ்வரி IPS நியமனம். அம்மா உணவகங்களில் தரமான உணவு வழங்க சென்னை மாநகராட்சிக்கு நகராட்சி நிர்வாகத்துறை கடிதம். அம்மா உணவகங்களின் உட்கட்டமைப்பை மேம்படுத்தி பொருட்களை கொள்முதல் செய்து கொள்ள உத்தரவு. கிட்னி மோசடி புகார் தொடர்பாக மீண்டும் விசாரணை நடத்த தயாராகும் சுகாதாரத்துறை. குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்க சுகாதாரத்துறை உத்தரவு.